வணக்கம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது திருவுருவப்படத்திற்கு சபாநாயகர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நேற்றிரவு உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். அவருக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மேலும் புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிடத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மன்மோகன் சிங்கின் படத்திற்கு சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அவர்களை தொடர்ந்து திமுக சார்பில் மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் மன்மோகன் சிங் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ஆக்கிரமிப்பில் இருக்கும் சுடுகாட்டு பாதையை மீட்டு தரக்கோரி ஏரிப்பாக்கம் பழைய காலனி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏரிப்பாக்கம் பழைய காலனி பகுதி மக்கள் சடலத்தை எடுத்து செல்வதற்கு 17 அடி அகலம் கொண்ட பழைய பாதை இருப்பதாகவும் அந்த இடத்தை தற்போது சிலர் ஆக்கிரமித்து வைத்து பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் சடலத்தை சுற்றி கொண்டுதான் செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இந்த சுடுகாட்டு பாதை வழியாக ஏரிப்பாக்கம், நத்தமேடு மற்றும் ஏரிப்பாக்கம் பழைய காலனி பகுதி மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். ஒரே சமயத்தில் இரு ஊர்களில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இறப்பு நேர்ந்தால் அந்த வழியாக சடலத்தை கொண்டு செல்வதற்கு சிரமமாக இருக்கும் என்று அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். ஏரிப்பாக்கம், நத்தமேடு பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு மற்றும் தாசில்தாரிடம் ஆக்கிரமிப்பில் உள்ள இடத்தை மீட்டு தரக்கோரி முன்னதாக மனு கொடுத்துள்ளனர். மனு கொடுத்து பல மாதங்களாகியும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இன்று காலை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த நெட்டப்பாக்கம் போலீசார் சம்பவத்திற்கு வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். கூடிய விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையரை கண்டித்து சாராய கடை உரிமையாளர் கையில் விஷம் பாட்டிலுடன் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டையை சேர்ந்தவர் ஜனார்த்தனன். இவர் கரையம்புத்தூர், ஆராய்ச்சிக்குப்பம், கல்மண்டபம் மற்றும் வீராம்பட்டினம் ஆகிய பகுதிகளில் சாராய கடை நடத்தி வருகிறார். சாராய கடை நடத்துவதற்காக இவர் 1,75,00,000 வைப்பு தொகையும் 2 கோடி ரூபாய்க்கு சொத்து பத்திரங்கள் கொடுத்தும் கடை நடத்தி வருகிறார். மேலும் 1,25,00,000 ரூபாய் கலால் துறைக்கு ஜனார்த்தன் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை பாக்கி உள்ளது. இதனை செலுத்துவதற்கு 6 மாத காலம் அவகாசம் உள்ள நிலையில் கலால் துறை துணை ஆணையர் பிரான்சிஸ் மேத்யூஸ் 20% குறைத்து சாராய கடைகளை ஏலம் விட்டுள்ளார். இதனை கண்டித்து இன்று கையில் மருந்து பாட்டிலுடன் கலால் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட சாராய கடை உரிமையாளர்கள் துணை ஆணையரை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி தர்ணாவில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாராய கடை உரிமையாளர்கள் கையில் இருந்த மருந்து பாட்டிலை பிடுங்கும் போது இரு தரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து சாராய கடை உரிமையாளர் லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை பாக்கி உள்ளது. இதனை செலுத்துவதற்கு 6 மாத காலம் அவகாசம் உள்ள நிலையில் இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் துணை ஆணையர் சாராய கடைகளை 20% குறைத்து ஏலம் விட்டுள்ளார். இதனால் தனக்கு 40 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாகவும், இதனால் தான் மருந்து குடித்து சாவதற்காக இங்கு வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங் உடல்நலக் குறைவால் காலமானார். அவரது மறைவிற்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கடந்த 2004ஆம் ஆண்டு மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அமைந்த போது இந்தியாவின் 14வது பிரதமராக மன்மோகன் சிங் பதவியேற்றார். 2014இல் மீண்டும் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றபோது 2வது முறையாக மன்மோகன் சிங் பிரதமரானார். தொடர்ந்து 10 ஆண்டுகள் பிரதமராக பதவி வகித்த மன்மோகன் சிங் சுமார் 33 ஆண்டுகள் மாநிலங்களவை எம்பியாக இருந்துள்ளார். 2014 மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வியை சந்தித்த பிறகு அவர் மாநிலங்களவை எம்பியாக தீவிர அரசியலில் ஈடுபட்டு வந்தார். 2019இல் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து கடந்த சில ஆண்டாக உடல்நலக் குறைவால் அரசியலில் இருந்து ஒதுக்கி இருந்தார்.
ஆனாலும் கடந்த ஆண்டு டெல்லி அவசர சட்ட திருத்த மசோதா மீது நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது உடல்நலக் குறைவிலும் வீல் சேரில் வந்து வாக்களித்தார். இதற்கிடையே 92 வயது எட்டிய நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் மாநிலங்களவையில் இருந்து ஓய்வு பெற்ற மன்மோகன் சிங் அரசியலில் இருந்து முழுமையாக விலகினார். அதன் பின் ஓய்வில் இருந்த மன்மோகன் சிங்குக்கு நேற்றிரவு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருந்ததால் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் நேற்றிரவு அவர் காலமானதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசு அதிகாரிகள் சொத்து கணக்கை தாக்கல் செய்ய புதுவை தலைமை செயலர் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி அரசின் தலைமை செயலர் உத்தரவுப்படி சார்பு செயலர் கண்ணன் அனைத்து துறை செயலர்கள் தலைவர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் அரசு துறைகளில் குரூப் ஏ மற்றும் பி பதவிகளை வகிக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் 2024 ஆண்டிற்கான சொத்து விவரங்களை https://esalary.py.gov.in/IPR என்ற போர்ட்டலில் ஆன்லைனில் சமர்ப்பிக்க வேண்டும். விவரங்களை உள்ளிடுவதற்கு வசதியாக தனி பயனாக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஆன்லைனில் வருமானத்தை சமர்ப்பிப்பதற்கான வழிமுறைகள் முகப்பு பக்கத்தில் வழங்கப்பட்ட பயனர் கையேட்டில் விவரிக்கப்பட்டுள்ளன. சொத்து கணக்குகளை தாக்கல் செய்ய வரும் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை போர்ட்டல் திறந்திருக்கும். கடந்த காலங்களைப் போல தாக்கல் செய்வதற்கு மேலும் கால அவகாசம் நீட்டிக்கப்படாது. உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியும் அனைத்து குரூப் ஏ மற்றும் பி அதிகாரிகளும் பே சாப்ட் சம்பளம் பெறும் சங்கங்கள், தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பிற நிறுவனங்கள் மேற்கூறிய போர்ட்டலில் ஆன்லைனில் தங்கள் வருமானத்தை கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும். மீதமுள்ள அதிகாரிகள் சொத்து கணக்கினை ஹார்ட் காப்பியாக சமர்ப்பிப்பார்கள். அவர்களுக்கு ஆன்லைனில் தாக்கல் செய்வதற்கான அத்தகைய வசதி ஏற்படுத்தும் வரை எக்ஸல் தாளில் விவரங்களை vigil@py.gov.in என்ற அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் முகவரியில் வழங்கலாம். கடவு சொல்லை மறந்த அரசு அலுவலர்கள் தங்கள் பிறந்த தேதியை பயன்படுத்தி கடவு சொல்லை மீட்டெடுக்க முடியும். ஆன்லைனில் சொத்து கணக்குகளை 31ஆம் தேதிக்குள் கட்டாயமாக தாக்கல் செய்யப்பட வேண்டும். குறித்த காலத்துக்குள் தாக்கல் செய்யாவிட்டால் காரணங்களை ஏற்க முடியாது. அவர்கள் மீது விஜிலன்ஸ் அனுமதி மறுக்கப்படும் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே அனைத்து துறை தலைவர்களும் இந்த சுற்றறிக்கையின் உள்ளடக்கங்களை சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று அதில் கூறியுள்ளார். காரைக்காலில் மருத்துவ பரிசோதனை முடித்துவிட்டு பேருந்திற்காக காத்திருந்த கர்ப்பிணியை தனது காரில் அழைத்து சென்று அவரது வீட்டில் விட்ட கலெக்டரை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். காரைக்கால் திருப்பட்டினம் தொகுதி பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் நேற்று 20ஆம் ஆண்டு சுனாமி தினத்தையொட்டி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க கலெக்டர் மணிகண்டன் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது தேசிய நெடுஞ்சாலையில் MOH பஸ் நிலையத்தில் நின்றிருந்த கர்ப்பிணியை பார்த்த கலெக்டர் மணிகண்டன் காரை நிறுத்தி அவரிடம் விசாரித்தார். அவர் அரசு மருத்துவமனையில் பரிசோதனை முடித்துவிட்டு பஸ்ஸிற்காக காத்திருப்பதாக தெரிவித்தார். இதையடுத்து நவோத மேரி, அவருடன் இருந்த அவரது அத்தை டைசி மேரி ஆகியோரை கலெக்டர் தனது காரில் அழைத்து சென்று அவரது வீட்டில் பாதுகாப்பாக இறக்கிவிட்டார். பின் அவரது வீட்டிற்கு சென்று மருத்துவ பரிசோதனை அட்டையை பார்வையிட்டார். பின் தேவையான உதவிகள் மற்றும் சுயதொழில் தொடங்குவதற்கு தேவையான உதவிகள் செய்து தருவதாக கூறிவிட்டு உடல் ஆரோக்கியம் மற்றும் சத்தான உணவுகள் குறித்து அவருக்கு அறிவுரை வழங்கி குழந்தை நல்லபடியாக பிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு புறப்பட்டு சென்றார். இதனிடையே கர்ப்பிணி தனது காரில் அழைத்து சென்று அவரது வீட்டில் விட்ட கலெக்டர் மணிகண்டனை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். காரைக்காலில் கார்னிவல் நடத்துவது குறித்து அமைச்சர் திருமுருகன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட நிர்வாக அலுவலகத்தில் நடந்த கூட்டத்திற்கு அமைச்சர் திருமுருகன் தலைமை தாங்கினார். எம்எல்ஏக்கள் நாஜிம், நாக தியாகராஜன், கலெக்டர் மணிகண்டன் முன்னிலை வகித்தனர். அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வரும் ஜனவரி மாதம் கார்னிவல் 2025 வெகு விமர்சையாக நடத்துவது குறித்தும் இதற்காக ஒருங்கிணைப்பு குழு அமைப்பது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், விளையாட்டு போட்டிகள் நடத்துவது, பொதுமக்கள் வந்து செல்ல போக்குவரத்து வசதி மற்றும் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது.
கூட்டத்தில் சீனியர் எஸ்பி லட்சுமி சௌஜன்யா, கட்டுப்பாட்டுத்துறை இயக்குநர் கல்யபெருமாள், சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன், துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன், உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சுபாஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தில் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடக்கிறது. இதுகுறித்து துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி கோட்டூர் சாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் மற்றும் நவயுகா கன்சல்டன்சி சேவை மையம் சார்பில் அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் நாளை காலை 10 மணி முதல் 2 மணி வரை நடக்கிறது. முகாமில் 9 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. இம்முகாமில் கலந்து கொள்பவர்கள் தங்களது தற்குறிப்பு மற்றும் கல்வி தகுதிக்கான அசல் நகல் சான்றிதழ்களுடன் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. வேலைவாய்ப்பு முகாம் ரெட்டியார்பாளையம், புதுச்சேரி, விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தில் நடக்கிறது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. சுடுகாட்டு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் செய்ததால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தவளக்குப்பம் அடுத்த ஆண்டியார்பாளையம் காலனி பகுதிக்கு சுடுகாடு இல்லாமல் இருந்தது. நீண்ட போராட்டங்களுக்கு பின் கடந்த 2009ஆம் ஆண்டு நல்லவாடு சாலை அருகே 20,000 சதுர அடியில் அரசு இடம் ஒதுக்கீடு செய்தது. அதனை அறிந்த அப்பகுதி மக்கள் சுடுகாட்டு இடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பதை கண்டித்து புதுச்சேரி கடலூர் சாலையில் தவளக்குப்பம் சந்திப்பில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த தாசில்தார் பிரித்திவி, எஸ்பி பக்தவச்சலம், அரியங்குப்பம் கொம்யூன் ஆணையர் ரமேஷ் உள்ளிட்டோர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறினர். அதனை ஏற்று மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். சாலை மறியலால் புதுச்சேரி கடலூர் சாலையில் 30 நிமிடம் போக்குவரத்து பாதித்தது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி புதுச்சேரி சட்டசபை, ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நேற்றிரவு உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். அவரது மறைவையொட்டி அனைத்து மாநிலங்களிலும் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்க வேண்டுமென மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதன்படி புதுச்சேரியிலும் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. மன்மோகன் சிங்குக்கு மரியாதை செலுத்தும் வகையில் புதுச்சேரி சட்டப்பேரவை, ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. அரசு தொடர்பான விழாக்கள் எதுவும் நடைபெறாது எனவும் அறிவிப்பு. மன்மோகன் சிங் மறைவிற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். டெல்லி முதல் தனுஷ்கோடி வரை பயணம் மேற்கொண்டுள்ள மாற்றுத்திறனாளி குழு புதுச்சேரி வந்த நிலையில் சத்திய சிறப்பு பள்ளி சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுடெல்லியை சார்ந்த சங்கதி பவுண்டேஷன் மூலம் 10 மாற்றுத்திறனாளிகள் குழுவாக இணைந்து டெல்லி முதல் தனுஷ்கோடி வரை செல்லும் ஒரு சங்கதி யாத்திரை நடத்துகிறார்கள். இந்நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளால் இயக்கப்படும் மாற்றியமைக்கப்பட்ட வாகனத்தில் 6000 கிலோமீட்டர் பயணத்தை 20 நாட்களில் முடிக்க திட்டமிட்டுள்ளனர். இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரியில் சத்திய சிறப்பு பள்ளி இயக்குநர் சித்ரா ஷாவால் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி மற்றும் உணவு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் மாறன் கொடியசைத்து வழியனுப்பி வைத்தனர். இந்த குழு 2024 டிசம்பர் 26ஆம் தேதி இரவில் புதுச்சேரி வந்தடைந்தது மற்றும் 27ஆம் தேதி திருப்பதி நோக்கி புறப்பட உள்ளது. இந்த பயணம் இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அணுகுதல், உள்ளடக்குதல், இயங்குதல் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தேவைகள் போன்ற முக்கிய அம்சங்களை தெளிவுபடுத்தும். அதே சமயத்தில் அவர்கள் திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு, விளையாட்டு மற்றும் வாழ்க்கை திறன்கள் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறார்கள். இத்தகைய ஒரு மாபெரும் முயற்சியை சிந்திக்க மட்டுமல்லாது சமூக மாற்றத்தையும் உருவாக்கும். இது உண்மையிலே அனைவருக்கும் மாபெரும் ஊக்கமாக அமைய உள்ளது. புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் கடற்கரைக்கு சுற்றுலா வந்த சாப்ட்வேர் இன்ஜினியரின் கார் கண்ணாடி உடைத்து 45 கிராம் தங்க நகை, பணம் திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்தவர் சைத்தன்யா சாய்ராமு ஐடி நிறுவனத்தில் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மனைவி பிரீத்தி மற்றும் மகன், மாமியார், மைத்தனருடன் 3 கார்களில் புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள
ஈடன் கடற்கரைக்கு சுற்றுலா வந்தனர். மாலை 6 மணிக்கு வந்த அவர்கள் அங்குள்ள தென்னந்தோப்பில் 3 கார்களையும் நிறுத்திவிட்டு கடற்கரையில் குளிக்க முடிவு செய்தனர். இதனால் அவர்கள் அணிந்திருந்த வண்ண கற்கள் பதித்த 3 தங்க செயின், ஒரு செட் தங்க கம்மல், 2 தங்க மோதிரம் உள்ளிட்ட 45 கிராம் தங்க நகைகள் மற்றும் 6000 பணம் ஆகியவற்றை கழற்றி கைப்பையுடன் காரிலே வைத்து பூட்டிவிட்டு கடற்கரைக்கு சென்றனர். அங்கு குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர்கள் அருகே உள்ள ஹோட்டலில் சாப்பிட்டனர். அப்பொழுது அவரது காரில் இருந்து திடீரென அபாய சத்தம் கேட்டு அங்கு ஓடி வந்து பார்த்தனர். காரின் பின்புறம் கண்ணாடி உடைக்கப்பட்டு அதிலிருந்த 45 கிராம் தங்க நகை மற்றும் 6000 பணம் ஆகியவை திருடப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் சைத்தன்யா சாய்ராமு புகார் அளித்தார். அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் கலைசெல்வன், SI கதிரேசன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து தனிப்படை அமைத்து திருடனை தேடி வந்தனர். இந்நிலையில் நகை மற்றும் பணத்தை திருடியது புதுச்சேரி அரியாங்குப்பம் அடுத்த ஓடைவெளி கணபதி நகரை சேர்ந்த சுரேந்தர் என தெரிய வந்தது. மணவெளி பகுதியில் பதுங்கியிருந்த அவரை போலீசார் நேற்று மடக்கி பிடித்து கைது செய்தனர். அவரிடமிருந்து ஒரு ஜோடி கம்பல், 2 மோதிரம், ஒரு செல்போன், பைக் ஆகியவற்றை கைப்பற்றினர். மேலும் உரிக்கு வைத்திருந்த 3 திருட்டு தங்க செயின்களை நகை கடைக்கு சென்று பறிமுதல் செய்தனர். ஏற்கனவே அவர் மீது பல்வேறு திருட்டு வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அருகே ஓசியில் மதுபானம் தர மறுத்த காசாளரை கத்தியை காட்டி மிரட்டிய நபரை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா கீழ் கொத்தாம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் ராஜாராம். இவர் புதுவை சேதராப்பட்டு பாண்டி மயிலம் மெயின் ரோட்டில் உள்ள தனியார் மதுபான கடையில் காசாளராக பணியாற்றி வருகிறார். நேற்று காலை சுமார் 10:20 மணி அளவில் மதுபான கடைக்கு வானூர் இரும்பை போஸ்ட் அகரம்பட்டு மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ராமலிங்கத்தின் மகன் சுதாகர் என்பவர் வந்துள்ளார். அவர் ராஜாராமிடம் சென்று ஓசியில் சரக்கு கேட்டுள்ளார். ராஜாராம் தர மறுத்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையில் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது சுதாகர் ராஜாராமை தகாத வார்த்தைகளால் திட்டி கத்தியை காட்டி மிரட்டியுள்ளார். இது குறித்து ராஜாராம் சேதராப்பட்டு போலீசில் புகார் அளித்தார். சேதராப்பட்டு உதவி ஆய்வாளர் ராஜேஷ் வழக்கு பதிவு செய்து சுதாகரை கைது செய்து காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தார். சுதாகர் மீது கொலை, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் 5 நபர்களிடம் 60,000 ரூபாய் மோசடி செய்த நபர்கள் குறித்து புதுவை சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியை சேர்ந்த மெரில் ஷியாங் சிஜு என்பவரை மர்ம நபர் ஒருவர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தனியார் நிறுவனத்தின் நிறுவனர் பேசுவதாக கூறியுள்ளார். அப்பொழுது நிறுவனத்தின் முதலீடு செய்து சம்பாதிக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து மெரில் ஷியாங் சிஜு மர்ம நபருக்கு 25,000 அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். மேலும் பூரணாங்குப்பம் பகுதியை சேர்ந்த பாலா பாஸ்கர் என்பவரை மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பி பாலாவும் லோனுக்கு விண்ணப்பித்துள்ளார். அப்பொழுது விண்ணப்பத்துக்கான செயலாக்க கட்டணம் அனுப்புமாறு மர்ம நபர் தெரிவித்துள்ளார். இதனை நம்பி பாலாவும் 21,000 மர்ம நபருக்கு அனுப்பி ஏமாந்துள்ளார். மேலும் வில்லியனூரை சேர்ந்த விஸ்வநாதன் 6,000, புதுவையை சேர்ந்த அமுதன் 3,000, பாக்கூரை சேர்ந்த சிவபிரகாசம் 5,000 என 5 பேர் மொத்தமாக 60,000 மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.